Peppers Entertainment Television. Turn on the heat. எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவி நல்ல நேரம் வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது எதிர்காலத்தை தெரிந்து கொண்டதுல எல்லாருக்குமே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது எதன் மூலமாக? ஜாதகம் மூலமாக தான். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி மூலமாக எண்ணியல், அதாவது தாந்திரிக முறையில பரிகார பூஜைகள், ஜாதகம் பார்ப்பதுல, ரத்தினக்கல் ஆய்வு, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை அடுக்கிட்டே போலாம். ஏன் வாஸ்து சாஸ்திர நிபுணரும் கூட டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் சார் எங்க கூட இருக்காங்க. இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறாங்க, இந்த ஒரு மணி நேரத்தை எப்படி அலங்கரிக்க போறாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கேன்மா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு ஒரு செய்திமா, ஆக்சுவலா ஒரு செய்தின்னு சொல்லக்கூட ஒரு நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்தது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களுக்காக நம்ம வந்து லாஸ்ட் வீக் கூட வந்து நம்மளுடைய இதை வந்து அஞ்சலி செலுத்தினோம். இப்போ வந்து அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு வந்து 10லேருந்து 11 மணிக்குள்ள எல்லாரும் விளக்கேற்றி வச்சு வழிபட சொல்லி மீடியாவில் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திருமணத்துக்கு வந்து திருமணமாக இருந்தாலும் சரி, அது எங்களுடைய இதில் நடக்கும்போது வந்து அங்கே வந்து பெரும்பாலும் நம்ம வந்து மரக்கன்றுகளை வந்து கொடுத்துருக்கோம். இதுவரையிலும் ஏறத்தாழ வந்து இதுவரையிலும் ஒரு 1.5 to 2 லட்சம் கன்றுகள் வந்து கொடுத்துருப்போம். அதேமாதிரி நட்டிருக்கோம். அன்னைக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 கன்றுகள் வந்து நட்டிருக்கோம். நம்ம அன்னைக்கு அந்த 26, 27 நாளும் வந்து இன்னும் நிறைய பேர் இதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வாட்டி இந்த இன்னைக்கு முடிஞ்சா எவ்வளவு முடியுமோ உங்களால் மரக்கன்றுகளை நடுங்க, அவருடைய வேண்டுகோள் படி. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய அது நம்ம ஆரம்பத்திலேருந்து இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயம் அவர் சொல்லிட்டு போனால், அது மரக்கன்றுகள் நிறைய நடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச இடத்துல, எந்த இடத்துல முடியுமோ உங்களால் முடிஞ்ச மரக்கன்றுகளை வந்து நடுங்க. முக்கியமாக சொல்ல போனால் அது ஒரு நம்மளுடைய வேண்டுகோளாக இங்கே முன் வைக்கிறோம். நிச்சயமா நிகழ்ச்சியில் ஒரு நல்ல தகவலோட ஆரம்பிச்சிருக்கேன். முதல் நேயர் வந்துட்டாங்க, இப்போ பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க சார். சீனிவாசன். ஸ்ரீனிவாசன் சார், உங்களுடைய ராசி நட்சத்திரம், வயது சொல்லுங்க. வயது வந்து 29 மேடம். சரி. ராசி வந்து கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் சட்ட பேசுங்க. வேலைக்காக மேடம். என்னங்க? வேலைக்காக சார். சொல்லுங்க. மேரேஜ் ஆகல, அதான் கல்யாணம் இல்லைங்களா? இல்ல சார், வேலைக்காக. வேலைக்காகவா? கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்ல சார், இல்ல சார். ஆகல. முதல்ல வேலை கிடைச்சா அப்புறம் கல்யாணம் இல்லைங்களா? ஆமா சார். என்ன வேலைக்கு இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சார் நான் இப்போ முன்னாடி கம்யூனிகேஷன் சிஸ்டத்துல இருந்தேன். கம்யூனிகேஷன் இருந்தா இப்போ அதை விட்டு வெளில வந்துட்டேன். இப்போ எதுவும் இல்லாம இருக்கேன் சார். இப்போ வேலைக்காக ட்ரை பண்ண, உங்களுக்கு வேலை உங்களுக்கு கிடைக்கணும் மெயினா இல்லைங்களா? ஆமா சார். சரிங்க. அஷ்டமி திதி அன்னைக்கு, தேய்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு சரி சார். முதல்ல விநாயகருக்கு போயிட்டு ம், ஒரு தேங்காயை உடைச்சு 2 மூடி நெய் விட்டு விளக்கேற்றிட்டு, சரி சார். அதுக்கப்புறம் அன்னைக்கே போயிட்டு பைரவருக்கு அர்ச்சனை பண்ணி, சரி சார். பைரவருக்கு முடிஞ்ச நெய் தீபமோ இல்லை அபிஷேகமோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு. சரி சார். அஷ்டமி அன்னைக்கு விநாயகரை பைரவை மாற்றி மாற்றி கும்பிடுங்க. சரி சார். உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல வேலை, நிரந்தரமான வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். ஓகே சார். நன்றி சார் உங்களுடைய நிலைப்புக்கு. சார் சொன்ன பரிகாரங்களை பண்ணுங்க, நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்ம ஜாதகங்களை நம்ம பார்த்து பேசிட்டு இருக்கோம். ஜாதக பலன்களை நம்ம மாற்ற முடியுமா சார்? அப்படி மாத்தினா எல்லாருமே நல்லா இருக்க முடியும் இல்லையா? கண்டிப்பா முடியும். மாத்தலாம் அப்படின்னா, யானையை வந்து யானையாவே மாத்தலாம். யானையை வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம் வந்து ஒரு ஆரோக்கியமான யானையாக மாற்றலாம். பூனையை வந்து ஒரு ஆரோக்கியமான பூனையாக மாற்றலாம். பூனை யானையை மாற்ற முடியும், யானையை பூனையை மாற்ற முடியாது. உங்க ஜாதகத்துல என்ன இடம் கொடுக்குதோ, எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக மாற்ற முடியும். அதுக்கான வழிமுறைகள், பரிகாரங்கள் எல்லாமே இருக்குதுங்க. இன்னைக்கு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், பெயர் மாற்றம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்யும் அப்படின்னு. உண்மையான விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் இன்னைக்கு இதை கிண்டல்லாம் பண்றாங்க. ஏதாவது ஒரு அளவு வந்து சிலர்லாம் வந்து வாழ்க்கையில் எதிர்பாராதமா ஜெயித்தவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, பெயர் மாற்றம் பெருசா பண்ணிட போகுது, இது வந்து அவங்களோட இதுக்காக சொல்றாங்க அப்படின்னு. என்னால வந்து நிரூபிக்க முடியும். எப்படின்னு நிறைய பேரை கொண்டு வந்து நிறுத்த முடியும். கொண்டாந்தீங்க நம்ம எங்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, கொண்டாந்து விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் வந்து தானா வெளியில வெடிச்சு வரணும். அந்த வெடித்து வரதான் அணுக்கள். ஆக்சுவலா அதை வந்து நம்ம வந்து விளம்பரப்படுத்தி, நான் இவங்களெல்லாம் நல்லாக்கி இருக்கேன் பார், நீ என்கிட்ட வான்னு சொல்றது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான செயலாக நான் நினைக்கிறேன். அதனால நம்ம அதை பத்தி என்னைக்குமே விளம்பரப்படுத்துறது கிடையாது. பெயர் மாற்றத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ன வரலும் கொடுத்துருக்கோம். எத்தனையோ நிறுவனங்கள், தனிப்பட்ட பெயர்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நம்மளால நிரூபிக்க முடியும். அதாவது இந்த கலையை நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் கரெக்டுன்னு பேசுறதுக்காக இங்க வரல. இதை வந்து யாராவது பயன்படுத்தினா நல்லாக இருக்க முடியும், நல்ல விஷயத்த சொல்றோம், அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து ஒரு ஆப்பிளை சாப்பிடு, நெல்லிக்காய் ஜூஸை சாப்பிடு, ஆவாரம்பூவோட கஷாயத்தை குடி,
நவாப்பழத்தோட விதையை எடுத்து நீ வறுத்து வந்து வேக இது பண்ணி காய வச்சு நீ வந்து அரைச்சு சாப்பிடுன்னு சொல்றது ஒன்றும் தவறு இல்லை. இது யார் வேணாலும் பயன்படுது. அதுபோல சொன்னேன், பெயர் மாற்றம் முறையாக செய்யும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை செய்யும். அப்போ வந்து ஜாதகம் சரியில்லாத போது வந்து பெயர் மாற்றத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களும் கண்டிப்பா ஏற்படுத்த முடியும். வணக்கம். 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 பேர் சொல்லுங்க சார். நாங்க பெங்களூர்ல இருந்து பேசுறோம். சித்ரான்னு பேரு. ஓகே, உங்களுடைய பேர் என்ன? சித்ரா. சித்ரா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து மேஷ ராசி மேடம். நட்சத்திரம்? நட்சத்திரம் அஸ்வினி. வயது சொல்லிட்டு சட்ட பேசுங்க. வயசு 54. சட்ட பேசுங்க, கேள்விகளை கேளுங்க. உங்க பேர் கரெக்டா சொல்லுங்க. சித்ரா. சித்ரா. சித்ராவா? ஆமா. சரி. வயசு வந்து 54. ஆமாங்க. சரி. எந்த வருஷம் பிறந்தீங்க கரெக்டா? 1961 அக்டோபர் மாசம் 24ஆம் தேதி. என்ன கேள்வி உங்களுது? ஹெல்த்த பத்தியா? ஆமா மேடம். ஆமா சார். ஹெல்த் சரியில்லையா? ஹெல்த் சரியில்லைன்னா எனக்கு மேல மேல வந்து எனக்கு காலிலேயே வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது. சரி. இப்ப ஏதாவது ஆபரேஷன் நடுவுல தையல் போட்டீங்களா? இல்ல, ஒண்ணும் இல்ல. அதனால நான் ஆபரேஷனுக்கு இன்னும் ரெடி ஆகலான்னு. ஆனா எனக்கு 2 வருஷத்துல இருந்து மேல 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 திரும்பி இந்த காலிலேயே தான், அது இடது காலிலேயே தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க இருக்க வீட்டுல நான் இருக்கிற வீட்டுல மாடியில இருந்தேன். நான் 3வது மாடியில இருந்தேன். நான் மாறிட்டீங்களா? இப்ப நான் கீழே வந்துட்டேன், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். நானு நீங்க இருக்க மொத்த ஃப்ளோர்ல வந்து ஈசானியத்துல படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஈசானியத்துல படிக்கட்டு இல்லைங்க ஐயா. நீங்க ஈசானியன்னு சொல்றது வந்து வடகிழக்கு இல்லையா? வடகிழக்குல வந்து நீங்க வடகிழக்குன்னா உடனே இந்த மூலையை போய் பார்க்காதீங்க. மொத்த மெஷர்மெண்ட்ல 1/4 வந்து ஈசானியம். ஓகே ஓகே. அதுல ஏதாவது படிக்கட்டு வருதான்னு பாருங்க. சரி. அந்த ஈசானியத்துல கட்டாயம் இருக்கான்னு பாருங்க. சரி. அப்படி கட்டாயம் இப்ப எமர்ஜென்சிக்கு மேற்கொண்டு பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு கருந்துளசி செடி இருக்கு இல்லைங்களா? ஆமா. அது ஒண்ண வந்து அந்த ஈசானியத்துல வைங்க. சரி. வச்சுட்டு டர்குவாய்ஸ் கிடைச்சா, ஸ்டோன் கிடைச்சா வாங்கி ஈசானியத்துல மாட்டி வைங்க. என்ன ஸ்டோன் நீங்க சொல்றீங்க? டர்குவாய்ஸ் ப்ளூ கலர்ல இருக்கும். அது பேரு டர்குவாய்ஸ். TARQUAISC பேரு. ஓகே ஐயா. டர்குவாய்ஸ்ங்கிற ஸ்டோன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. மாலையாவும் கிடைக்கும், இந்த கல்லாவும் கிடைக்கும். ஒரிஜினல் டர்குவாய்ஸ் வாங்கி மாட்டி வைங்க. ஆக்ஷன் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாங்க. சரி சார். அதுதான் என்னன்னா எனக்கு இப்ப வந்து கால் உடைஞ்சிருச்சு. ஆல்ரெடி எனக்கு வந்து அந்த நீல வந்து உடைஞ்சிருச்சு எனக்கு. அதான் கேட்டேன்னா சர்ஜரி அளவுக்கு போற டைம் நீங்க இப்ப கேட்ட கேள்வி. ஆனா உங்களுக்கு நீங்க கட்டுல சரி பண்ணிட்டீங்க. கரெக்டுங்களா? ஐயா, நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி பெங்களூர்ல வந்து பாத்துருக்கேன் உங்களை நானு. அப்படிங்களா? வெரி குட். வீடு விஷயமா அவங்க வந்து கேட்டேன். நீங்க தான் சொன்னீங்க யானை மாதிரி இருந்தாலும் 1000 பொண்ணு, இல்லனாலும் 1000 பொண்ணுன்னு சொன்னீங்க. இருந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொன்னீங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த வீடு வந்து நீங்க வச்சுக்கிட்டாலும் உங்க ஃப்ரீயா, நீங்க உங்க டிசைடு, உங்க முடிவு. ஆனா வீட்டுல எந்த தோஷமும் இல்ல, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க நீங்க. அப்படின்னா நல்லா தான் இருக்கு. ஏதோ என்ன பிரச்சனை தெரியல. ஒன்னும் தொந்தரவு இல்லையா? நான் சொல்றேன், எனக்கு இப்ப அந்த வீடு கட்டினதுக்கு அப்புறத்துல சரி இன்னைக்கு வரைக்கும் அதுலதான் நான் சாப்பாடே சாப்பிட்டு இருக்கேன். நான் வாடகை வந்துட்டு இருக்கல உங்களுக்கு? வாடகை வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு வாட்டி நான் சொன்னதை கொஞ்சம் செக் பண்ணி பாத்துருங்க. அப்படி இல்லைன்னா இப்ப நீங்க இருக்க வீட்டுல இருந்து நடந்து போறது ஒரு காளியம்மன் கோயில் இருக்கா? காளியம்மன் கோயில் இருக்குயா? இருக்குங்களா? சரி. அந்த கோயில பௌர்ணமி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு எலுமிச்சம் மாலை சாத்துங்க. சரிங்க, கண்டிப்பா செய்யறேன். சாத்துங்க, சரியா போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? சரி ஐயா. நாங்க பெங்களூர் வந்தீங்கன்னாக்கா நீங்க வந்து வீட வந்து நீங்க வந்து பாக்குறதுக்கு வர முடியுமா உங்களால? கண்டிப்பா வருவோம். நீங்க தொலைபேசியில தொடர்பு கொள்ளுங்க. சரிங்க, கண்டிப்பா வந்து பாப்போங்க. நிச்சயமா வந்து பாப்போம். சரிங்க. ஏன்னா நீங்களே வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு சமாதானம் ஆயிடும். கண்டிப்பா வந்து பாக்கலாங்க. ஷூரா பாக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல கணவன் மனைவி இடையில சண்டைகள் வருது சாதாரணமான விஷயம். பட் ஒரே சண்டைகளா இருந்தா அது பெரிய ஒரு பிரச்சனைக்குள் ஆகும். சோ இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு பதிலா பார்க்கலாம். ஒரு நேர் வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. ஹலோ. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. பேர் சொல்லுங்க. உமாமா, உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாம இருக்கு. நீங்க ராசி நட்சத்திரம் வயது சொல்லிட்டு சட்ட பேசுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. இல்லமா ஒரு நிமிஷமா இருங்கம்மா. நீங்க ஒரு நிமிஷம் டிவி வால்யூம் முதல்ல கம்மி பண்ணிட்டு பேசுங்கம்மா. அப்புறமா இல்ல பண்ணல, நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு பேசுங்க. பண்ணாத பேசலாம். இல்லம்மா, அழைப்பு தெளிவாக இல்லம்மா. ஏன்னா நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். நிறைய பேர் தொடர்புல இருக்காங்க. மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. பதில்களை பார்க்கலாம் சார். அது என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த டிவியில பாக்கணுங்கிற ஆர்வத்துல வந்து டிவி ஆன்ல வச்சுட்டு பேசும்போது நமக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. புரியல உங்களுக்கு. அது ஆக்சுவலா கணவன் மனைவிக்குள்ள சண்டை. அந்த சண்டையை வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்ன கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாக்கணும். வந்து ஒரு லக்னத்துல குருவோ, ஒரு ஜாதகத்துல லக்னத்துல குருவோ, 7ல குருவோ,
அல்லது லக்னத்துல வந்து சுக்கிரனோ 7ல சுக்கிரனோ, லக்னத்துல செவ்வாய் 2ல செவ்வாய் 7ல செவ்வாய் வந்தால் சண்டை வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி லக்னத்துல வந்து உங்களுக்கு குரு மட்டும் இல்லாம சுக்கிரனோ செவ்வாயோ இல்லைன்னா தனித்த சனியோ இருந்தாலும் மிகப்பெரிய சண்டைகள் வந்துட்டே இருக்கும். அப்ப தசாபுத்திகள் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா ஜாஸ்தியா சண்டை இருக்கும். ஈகோ கிளாஷ் வந்துட்டு 2 பேரும் நல்லா படிச்சிருப்பாங்க, 2 பேரும் நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. இதுக்கு வந்து அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு என்ன பரிகாரங்கள், அதுக்கு என்ன வந்து வழிபாட்டு முறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு செய்யலாம். அது இல்லையா அதுக்கு வந்து ஜாதக வசிய பிரயோக முறைன்னு ஒன்று இருக்கு. அதாவது கணவருடைய ஜாதகத்தை மனைவியுடைய ஜாதகத்தையும் தனித்தனியாக வசிய முறையில் எழுதி அது ரெண்டையும் சேர்த்து வசியந்திரம் சேர்த்து வசிய பிரயோக முறை செய்யும்போது சண்டைகள் பிரச்சனை குறைய வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து நம்ம பூஜை முறைகளில் ஒரு அற்புதமான முறை. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு முறை. இது அதாவது பாசிட்டிவான முறை. ஏன்னா வந்து மாந்திரிகம் மாதிரியோ இல்லைன்னா வந்து பில்லி சூனியம் மாதிரியோ இதெல்லாம் கிடையாது. வந்து பாசிட்டிவான முறை. ஸோ அந்த மாதிரி ஒரு வசிய பிரயோக முறை செய்யும்போது வந்து கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் வந்து குறையதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நேர பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேரு கிருஷ்ணவேணி மேடம். கிருஷ்ணவேணிமா, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, ராசி நட்சத்திரம் வயது சொல்லுங்க. என் ராசி மிதுனம், மிருகசீரிஷ நட்சத்திரம். வயது என்னம்மா? 1978. 78. ஓகே, சட்ட பேசுங்க. 78லே உங்களுக்கு வந்து உடம்பு நிறைய ப்ராப்ளம். ஏமா? ஆமா சார். நிறைய ப்ராப்ளம். உடம்பு இப்ப சரியில்லை, வலது கால் முட்டி வலி நிறைய இருக்கு உங்களுக்கு. ஆமா சார். இருக்கு. சொல்லுங்கம்மா, என்னம்மா? இல்ல அது பரவாயில்ல, எங்க வீட்டுக்காரர் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு இப்ப இல்லைங்களா? ஆமா சார். சொல்லுங்கம்மா. அவர் தான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. வீட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா பண்ண மாட்டேன். சரிம்மா, ஒரே ஒரு இது சொல்லட்டுமாம்மா, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவசரோட பேச நினைக்க வேண்டாம். அவர் மேல நீங்க ஒரு 2 மாசம் சந்தேகப்படாம உங்களால இருக்க முடியுமாம்மா? புரியல சார். 2 மாசம் அவர் மேல எந்த சந்தேகமும் படாம அவர் ஃப்ரீயா உங்களால விட முடியுமா? சந்தேகப்படாம இருக்க முடியுமா கேக்குறீங்களா? ஆமா, அவரை சந்தேகப்படாம அவர் ஃப்ரீயா விட முடியுமா உங்களால 2 மாசம்? ஆமா சார். விட முடியாது. விட முடியாது. ஆமா, அதான் உண்மை. என்ன காரணம்னாமா, அவர் வந்து முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப மாறிட்டாருங்கிறது உங்களுடைய கூற்று. இல்ல சார், அவர் மத்தபடி நான் சொல்லல. கொஞ்சம் திங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அந்த மாதிரி தான். அதுதான் சொல்றேன். அவர் மேல நீங்க எப்பவுமே ஒரு கண் வச்சிருக்கீங்க. ஆமா. நான் என்ன சொல்ல வரேன்மா, முதல்ல வந்து ஒரு பிடிப்பை விடுங்கம்மா. அந்த பிடிப்பை விட்டீங்கன்னா அது சரியா போயிடுங்க. திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா குரங்கு பிடிப்பாங்க. எப்படி பிடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குரங்கு வந்து ஒரு வளைய மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு டம்ளர் மாதிரி. அதுக்குள்ள அப்படி கைய அந்த ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க, கடலை உருண்டை மாதிரி. அதுக்குள்ள கையை விட்டு அந்த கடலை உருண்டை பிடிச்சிக்கும் குரங்கு. அதை விட்டுச்சுன்னா கை வெளில வந்துடும், விடாது அது. அதை பிடிச்சி குதின்னு குதிச்சுனே உட்காந்துருக்கும் மணிக்கணக்கா. கரெக்டா அந்த வேடை வந்து ஒரு தட்டு தட்டிட்டு, அதான் தீட்சைன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு தட்டு அப்படி கையில ஒரு தட்டு தட்டிட்டு அப்படி அந்த குரங்கு கையில கீழே போட்டுரும். குரங்கை பிடிச்சி கூண்டுக்குள்ள போட்டுருவாப்புல. இந்த பிடிச்சிக்கிட்டு இதை தொங்குற வரையிலும் இந்த பிரச்சனை தீரவே தீராதுமா. ஏன்னா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. நீங்க கொஞ்சம் நிறைய மன உளைச்சல் இருக்கிறீங்க. ஆமா சார். இந்த மன உளைச்சலை முதல்ல விட்டுட்டு டெய்லி வந்து கணவர் நம்ம மீது அன்பாகவும் பாசமாகவும் இருப்பார்னு சொல்லிட்டு முழுமையா நம்புங்க. சரி சார். நம்பிட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு விநாயகர் கோயில் இருக்கும். ஆமா சார். அந்த விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில 8ல இருந்து 9 மணிக்குள்ள 3 புது மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் விட்டு தீபம் போடுங்க. சரி சார். போட்டு விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சரி. ஒரு 2 மாசம் அவரை எந்த கேள்வியுமே கேட்காதீங்க. சரி சார். ஃப்ரீயா விட்டுருங்க. எந்த ஒரு கேள்வியும் கேட்காதீங்க. அவர் ஏங்க அப்படி பண்ணீங்க கேட்காதீங்க. அன்பா மட்டும் கவனிங்க. 3வது மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றம், பழைய மாதிரி அவர் மாறி உங்க மேல ஒரு பிரியமா அன்பா இருப்பாருமா. ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள்மா. நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், முதல்ல சொன்னீங்க கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்து தனித்து சனி இருந்தால் பிரச்சனைன்னு சொன்னீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு புராண காலங்களே தெரியும். நல தமயந்தி வந்து நலன் வந்து எல்லாத்தையும் சூதாட்டத்துல அவருக்கு சனி கிரகம் இருந்ததுனால ஒரு இப்படிப்பட்ட பல கஷ்டங்களுக்கு அனுபவித்தார்ன்றது. சோ அந்த சனி கிரகம் முன்னாடியே அவருடைய ஜாதகத்துல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் தீர்வுகள் கண்டிருந்தா அவருக்கு அவர பிரச்சனை வந்திருக்காரு. அவங்களும் காணலாம். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புராணத்தை பத்தி நிறைய பேசிட்டே இருப்பாரு. அதுக்கு ஒரு கதையே சொல்லலாம். நேரம் 10 மணி தெரியல. புராணத்தை இருக்காங்க, தொடர்ந்து இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. சரண்யா மேடம். சரண்யா. ஓகே, ராசி நட்சத்திரம் வயது சொல்லுங்க. துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். 12/10/1988. 88. தொடர்ந்து சேட்ட பேசுங்க. வேணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்கவே முடியல இல்லம்மா? ஆமாங்க சார். ஒரே குழப்பம், வீட்லயும் ஒரே எதிர்ப்பு இல்லைங்களா?
ஆமாங்க. சரி, என்ன முடிவுமா எடுக்கலாம் சொல்லுங்கம்மா. ஹலோ. என்ன முடிவு எடுக்கலாம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்ன முடிவு எடுக்கிறதா கொலை பண்ணாங்க சார். என்னம்மா? என்ன முடிவு எடுக்கிறதா ஒரே கொலை பண்ணாங்க. ஒரே குழப்பம், வீட்டுல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லீங்களா? ஆமாங்க சார். சரி, என்ன செய்யலாம் சொல்லுங்க. ஒண்ணும் பண்ண வேண்டாமா, சரிங்க. ஒரு செப்டம்பர் மாசம் 21ஆம் தேதி வரை இந்த விஷயத்தை தள்ளி போடுங்க. சரிங்க. தள்ளி போட்டுட்டு சரிங்க. நீங்க வழக்கமா ஒரு அம்மன் கோயில் போயிட்டு இருக்கீங்கல்ல, ஆமாங்க சார். அந்த அம்மன் கோவில்ல தேய்பிறை சப்தமி திதி அன்னைக்கு சரிங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேல சிவப்பு நூல் திரி போட்டு சரிங்க சார். ஒரு 6 தீபம் ஏத்துங்க. இந்த குழப்பத்துக்கு விடை கிடைச்சிரும். சரி. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை நீங்க வீட்டுல சொல்றதை கேட்கறதா நல்லது. சரி. ஓகேங்களா? வாழ்த்துக்கள்மா. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதாவது வந்துமா, இப்ப நீ கேட்டீங்கல்ல, இந்த நலன் தனக்கு முன்னாடி தெரியாத ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. அது ஒரு சின்ன கதை, நடுவில் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா சொன்னா எல்லாரும் நல்லா புரிஞ்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மகான் அப்படிங்கிறவர் வந்து மகான்னு சொல்லிக்கிறார் தவிர அவர் மொத்தத்திலேருந்து வெளியில வந்தாரான்னு தெரியாது. ஞானம்ங்கிறது வந்து தானா இயல்பா நடக்கிறது. பாருங்க, புத்தர் எவ்வளவு ட்ரை பண்ணாரு, கடைசியில போயிட்டு சின்முத்ரால வந்து இப்படி உட்கார்ந்தோன்னு போதி மரத்தடியில ஞானம் கிடைச்சு. எல்லாருக்கும் போதி மரத்துல ஞானம் கிடைச்சிருமா? அவருக்கு அந்த டைம் எல்லாத்தையும் விட்டோன்னு கிடைச்சது. ஒரு ராஜா பாத்தீங்கன்னா, எனக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி பிடிச்சி கடைசியில பகவதம் 7 நாள் படிச்சா ஞானம் கிடைச்சது பரீட்சித் மகாராஜா அதுக்குன்னு சொல்லிட்டு இவர் ஞானம் கிடைக்கிறதுக்காக வந்து பகவதம் படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு உபன்யாசத்தை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஞானத்தை படிக்க வைக்கிறாரு, பகவதத்தை படிக்க வைக்கிறாரு. படிக்க வச்சு ஞானத்தை தேடிலான்னு பார்த்தா அந்த மகாராஜா பகவதத்தை தெரியாதவர் டெய்லி கேட்கிற அந்த மகாராஜா அந்த பகவதத்தை. அது பாட்டுக்கு டெய்லி 6 மாசம் போயிடுது, ஞானம் கிடைக்கவே இல்லை. உடனே சொல்லிடுறாரு, ஐயோ நாளைக்கு ஞானம் கிடைக்கல, நடக்கிறதே வேற. நான் வந்து 6 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், 6 நாள்ல கிடைச்சது, அவருக்கு 6 மாசமா கேட்டு ஞானம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா அவர் பயந்து போய் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காரு மகாராஜா. அந்த உபன்யாசம் இருக்கு. இவருக்கு ஞானம் கிடைக்கலன்னா என்னத்துக்காக நைட்லாம் தூங்காம உட்கார்ந்துருக்காரு. அவருடைய பேத்தி, என்ன தாத்தா தூங்காம இருக்கிறீங்க? இந்த மாதிரி மகாராஜா ஒரு செக் வச்சுட்டாருமா, எனக்கு நான் என்னமா பண்றது அப்படின்னு கேட்ட உடனே இந்த பேத்தி காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு நேர மகாராஜாட்ட போறாங்க. இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. யார் உபன்யாசம் நைட்லாம் தூங்கல, பயத்துல முழிச்சுட்டு இருந்தவர் தூங்கல. போய் மகாராஜாட்ட போய் மகாராஜாவை பார்க்கணும். அந்த காலத்துல வந்து சின்ன குழந்தையா இருந்தாலும் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அலோவ் பண்ணோன்னா, என்னம்மா நான் உங்களுக்கு வந்து சில விஷயத்த சொல்ல விரும்புறேன். சரி வாமா சொல்லுமா. சரி, காவலாளி கூப்பிட்டு அவரையும் கட்டி போடு என்னையும் கட்டி போடு அப்படின்னு அந்த பேத்தி கட்டி போடணும். 2 பேரும் கட்டி போட்டாச்சு. எல்லாரும் வெளில போங்க, போயாச்சு. மகாராஜா என்னை அவுத்து விடுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படிமா என்னையை கட்டி போடாச்சு, எப்படிமா நான் அவுத்து விட முடியும்? இப்படிதான் மகாராஜா, அத்தனை பேர் இந்த கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, நீங்களும் கட்டுக்குள்ள இருக்கீங்க, நானும் கட்டுக்குள்ள இருக்கேன். இந்த கட்டை அவிழ்த்துட்டு வந்தா தான் நீங்க ஞானத்தை பெற முடியும். நீங்க இந்த கட்டுக்குள்ள இருக்கும்போது ஞானத்தை பெற முடியாது. அது போல நம்ம எல்லாம் ஒரு கட்டுக்குள்ள இருக்கோம். என் பொண்டாட்டி, என் பிள்ளை, என் புருஷன், என் குழந்தை, அது என் சொத்து, இது என் வீடு, இது என் இடம் அப்படின்னு எல்லாம் கட்டுக்குள்ள இருக்கும்போது எங்க ஞானத்தை பெற முடியும்? அது மாதிரி அந்த காலத்துல நலனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீங்க வந்து நம்ம மகாபாரதத்தை பாக்குறோம், ராமாயணத்தை பாக்குறோம், ராமரை பாக்குறோம். அவர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமருக்கு குரு யாரு? ஆஞ்சநேயர். ராமருக்கு குரு யாரு? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் கோயில் நிறைய இருக்கும், ராமர் கோயில் கம்மியா இருக்கும். ராமருக்கு வழிகாட்டினது ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயர் தான் வழி காமிச்சாரு. சோ வந்து வழி காமிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் வழி காமிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னா அவர் ஞானம் அடைய முடியாதுங்கிறத உண்மை. எவ்வளவு பெரிய ஆளா நீ கேட்டீங்கல்ல, இப்ப நலன் அவர் இவ்வளவு பெரிய ஆள், அவருக்கு என்ன இவங்களுக்கு தெரியாதா? முன்னாடி பாத்துக்க தெரியாதா? யானைக்கும் அடிசை இருக்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. இப்ப நானே என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே என்னுடைய சுயசரிதம் சொல்லணும்னா நிறைய நிகழ்ச்சி இருக்குது. எல்லாம் பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பனையாக இருக்கும். ஏன்னா எல்லாம் தெரிந்து நடக்க போகுதுன்னு தெரிந்து கூட அது கூட காலை விட்டு பார்த்து, ஆகா வலிக்கு விழுந்தமே, தெரிஞ்சே வலிக்கு விழுந்தமே, அப்புறம் யோசிக்கும் போது எப்படி தெரிஞ்சு வலிக்கு விழுந்தோம். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட மிகப்பெரிய அனுபவங்கள், எக்கச்சக்க அனுபவங்கள். இன்னைக்கு கூட அதான் சொல்வேன், கேட்டு செய்ய, அதாவது வந்து கேட்டுட்டு போய் செஞ்சவங்களோட செய்யாம இருந்தவங்க தான் கெட்டவங்க அதிகம் அப்படின்ட்டு. கேட்டு போவாங்க, கேட்டு போய் செய்ய மாட்டாங்க, கெட்டவங்க அதிகம். கேட்டு செஞ்சவங்க கெட்ட சரித்திரமே கிடையாது. காலம் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் வசந்தா. வசந்தா, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. வயது 22/7/1974. 74. கேள்விகளை கேளுங்க. வசந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை சொல்லுங்கம்மா. 22/7/1974. எந்த ஒரு திருநெல்வேலி மாவட்டமாமா? திருநெல்வேலி மாவட்டம். சொல்லுங்கம்மா. ராசி நட்சத்திரம் சொல்லலாமா? என்னமா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. ஆமா, வணக்கம் சார். நீங்க கொஞ்சம் உங்க டிவி வால்யூமை குறைச்சிட்டு. 22/7/1974. அது புரியுதுமா. 22/7/1974 குழப்பத்தோட உச்சகட்டத்துல இருக்கீங்க. நீங்க வந்து உங்க ராசி நட்சத்திரத்தை சொல்லுங்கம்மா.
டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. டிவி வால்யூம் கம்மியா தான் வச்சிருக்கேன். சரி கம்மி இல்ல, குறைச்சிருங்க. டோட்டலா குறைச்சிட்டு நீங்க போன்ல மட்டும் பேசுங்க. உங்க சிம்ம ராசியா? என்ன நட்சத்திரம்? மக நட்சத்திரமா? சிம்ம ராசி. என்ன நட்சத்திரம்? சிம்ம ராசி. சிம்ம ராசி நட்சத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் கடக லக்னம். அதான் கேட்டேன், முதல்ல மக நட்சத்திரமான்னு கேட்டேன். சொல்லுங்கம்மா, வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கா? மகம் என்ன என்ன கேள்வி? டிவி பார்த்துட்டு பேசுறாங்க, டிவி பார்த்துட்டு பேசுறாங்க. ஓகே, இந்த ராசிக்கு என்ன பிரச்சனையா இருக்குமா சார்? வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குமா? ஒரே வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடுகள், மன அமைதி குறைவு இது இருந்துட்டே இருக்கும். முதல்ல இவங்க இந்த நேர பொறுத்தவரையிலும் என்ன பேருமா சொன்னாங்க? மக நட்சத்திரம் சிம்ம ராசி. இவங்க வந்து எப்படின்னா ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தி. இவங்க வந்து இவங்களோட கமாண்டிங்க தான் போகும் லைஃப். இவங்க கமாண்டிங் தகுந்த மாதிரி கணவருடைய அமைப்பு இருக்காது. அப்போ வாழ்க்கையே பிரச்சனையா தான் இருக்கும். அதனால இவங்க தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போய் அனுசரிச்சு கொண்டு போனா லைஃப் நல்லா இருக்கும். இன்னொரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ராஜாராம். ராஜாராம் சார், ராசி நட்சத்திரம் வயது சொல்லுங்க. அவிட்ட நட்சத்திரம் 1961. 61. ஏதோ உணவு சம்பந்தப்பட்ட தொழிலா சார்? ஹலோ சார், பேசுங்க. ராஜாராம் சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? கேள்வி வீட்டு சூழ்நிலை, பையன் சரியில்லை, வெளியே போயிட்டான். உங்க பையன் லவ் மேரேஜ் பண்ணி போயிட்டாரா? ஆமா. சரி ரைட்டு. பொண்ணு இருக்காங்களா வீட்டுல? பொண்ணு இருக்கு. சரி, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க? ஆமா சார். சரி, வெரி குட். நீங்க என்ன உணவு சம்பந்தப்பட்ட தொழிலா? ஆமா, நான் சாதா விளையாட்டுல இருந்தேன், இப்ப ஃப்ரீயா சும்மா தான் இருக்கேன். சரி சரி சரி, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுங்க சார். வெளிநாட்டுல எதுல இருந்தீங்க? ஹோட்டல் இருந்தீங்களா? இல்ல சும்மா கைத்தொழில் தான். எது கைத்தொழிலா? ஆமா ஆமா. சரி, இப்ப என்ன உங்க கேள்வி சொல்லுங்க. பொண்ணு கல்யாணம் பண்ண போறீங்களா? ஆமா, பொண்ணு கல்யாணம் பண்ண போறேன். பண்ணுங்க, நல்லா இருக்கும், பண்ணுங்க. பையன் வெளியே போயிட்டான் லவ் மேரேஜ்ல. அவன் திருப்பி வருவானா? வரமாட்டாரு சார், வரமாட்டாரு. நீங்க அந்த லவ் மேரேஜை முழுமையா அக்செப்ட் பண்ணீங்கன்னா வருவார். மேட்ரு என்னன்னா, பொண்ணு வசப்படுத்தி கொண்டு போனது. சரி, என்னமோன்னு இருக்கட்டுங்க. அதை வந்து நம்ம பப்ளிக்கா பேசக்கூடாதுங்க, தப்பு அது. பொண்ணு வசப்படுத்தி கொண்டு போச்சுன்னா தவறாயிடும். ஆனா முதல்ல பையனை பொறுத்தவரையிலும் நீங்க அந்த லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த பையன் அவங்க திருப்பி உங்க வீட்டுக்கு வருவான், பாப்பான், பேசுவான், போவான், வருவான். நீங்க அக்செப்ட் பண்ணலைன்னா அந்த பையன் திருப்பி வர்றது கஷ்டம். சரிங்களா? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுங்க, பொண்ணு லைஃப் நல்லா இருக்கும். நீங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் இருந்தா ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இத்தனை பேர் இப்ப பேசுறாங்களே சார், இவ்வளவு பேருக்கும் கர்மா தான் ஒரு காரணமா இத்தனை பிரச்சனை? இப்ப நீங்க ஒரு சின்ன விஷயம் இவர் எடுத்துப்போம். இவர் வந்து சொல்றாரு, இப்ப பையன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனா பொண்ணு வசப்படுத்தி கொண்டு போயிடுச்சுன்னு சொல்லி இவரோட ஆதங்கத்தை சொல்கிறார். இவர் சொல்லக்கூடிய இவர் சைடு நியாயத்தை பார்ப்போம். இப்ப இந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமைன்னு ரெண்டு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நான் சொன்ன கருத்துக்களை ஏத்துக்கிட்டா எனக்கு அவங்கள பிடிக்கும், நான் சொன்ன கருத்துக்களை ஏத்துக்கலைன்னா அவங்களை எனக்கு பிடிக்காது. இந்த தன்மையை விட்டாலே பல விஷய பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும். இப்ப பெரும்பாலும் ஆளுமை சக்தின்னு ஒண்ணு இருக்குது நம்ம கிட்ட. நம்ம எப்பவுமே என் கருத்துக்களை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், என் கருத்து தான் சரி அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்றதுலேயே நான் குறியாக இருப்பேன். அதான் எல்லாருடைய இயல்பும். அதான் எப்ப நான் வந்து அடுத்தவங்களுடைய கருத்துக்களை கேட்டு ஜீரணிக்க திறன் எனக்கு கிடைக்கிறதோ நான் தனிப்பட்ட மனிதனாக நான் மிக உயர்ந்த இடத்துக்கு போயிடுவேன். இதான் உண்மை. இது ஒரு சின்ன சீக்ரெட். இது வந்து ஜாதகப்படி எல்லாருக்கும் பலன் நடக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஜாதகப்படி எல்லாருக்கும் பலன் நடக்கணும் அவசியமே கிடையாது. ஒருத்தவங்களோட பிரச்சனைகளை பதிவு பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றாங்கன்னு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு ஜீரணிச்சா அவங்க உயர்ந்துடுவாங்க. ஏற்றுக்கொள்ளாமை, இந்த ஏற்றுக்கொள்ளாமைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து பில்கேட்ஸ் பிறந்த நேரத்துல எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? ஏன் நம்ம நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நேரத்துல எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க? ஏன் இவங்க எல்லாம் பெருசா ஜெயிக்கல? அவங்க எல்லாம் கூட ரஜினிகாந்த் ஜெயிச்சிட்டாரு, அவர் பிறந்த நேரத்துல எவ்வளவு பேர் பிறந்திருப்பாங்க? அப்ப ஜாதகம் வந்து உண்மை அப்படிங்கிற பட்சத்துல உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது, அது நிரூபிக்க முடியும். ஆனா அதே நேரத்துல ஏன் இந்த வேறுபாடுகள் இருக்குன்னா மன அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மன அமைப்பை மாற்றக்கூடியவர் ஞானிகள். இன்னைக்கு ரஜினிகாந்த் ஜெயிச்சானா அவன் ஞானி, உண்மையா ஞானி தான் அவரு. அவர் வந்து இன்னைக்கு நடைமுறையில பல விஷயங்கள் கோபங்கள் வராம இருக்காது. ஞானியோட கோபம் வந்து தங்க சூடு. தங்கத்தை நீங்க சூடு பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த சூடு போயிடும். இரும்ப சூடு பண்ணி ரொம்ப நேரம் நிற்கும். அவருடைய கோபம் ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான். நீங்க ஜெயிச்சவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒரு வகையில சொன்னா நான் ஞானிகள் தான் ஒத்துப்பேன். அவங்க தனிப்பட்ட முறையில் எப்படி பெரிய லெவலுக்கு போனாங்க, குறுகிய காலத்துல அவங்க மிகப்பெரிய பணங்களை எப்படி சம்பாதிச்சு பெரிய லெவலுக்கு போனாங்க, ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வருது? பில்கேட்ஸையும் இவ்வளவு சம்பாதிச்சு இவ்வளவு பணத்தையும் கொண்டு போய் தான தர்மம் பண்ணணும். அவர் ஒரு ஞானி. மறைமுகமா சொல்ல போனா ஒரு ஞானி தான் ஆக்சுவலா. இதை பத்தி நம்ம விரிவாக பார்ப்போம், காலாத பார்ப்போம். ஓகே, வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. அனிதா. அனுஷா. அனிதா. அனிதாவா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்க.
மிதுன ராசி குமர் பர்சன். ஓகே, உங்களுடைய பிறந்த வருஷமா? 26/4/1985. 26/4 ஆமா சார். 4/1985 ஆமா சார். திருமண பத்திரிகை கேள்வியாமா? ஆமா சார். என்னம்மா கேள்வி? ஆகல இன்னும்? ஆகல சார். சரிம்மா, இப்ப கல்யாணம் ஆகணும் உங்களுக்கு? எஸ் சார். சரி, இந்த வருஷம் ஆயிடுமா? 2014 ஆகிறதுக்கு உங்களுக்கு வழி சொல்லி தரேம்மா. ஓகே சார். சின்ன வழிதான், நீங்க கேட்கலாம். நானும் இவ்வளவு வருஷமா போய் சார் ராகு கேதுக்கு போயிட்டு வந்தேன், திருநாகேஸ்வரத்துக்கு. ஆமா சார். அப்புறம் வந்து இதுக்கு போயிட்டு வந்துட்டேன், இங்க நம்ம கும்பகோணம் பக்கம் போயிட்டு வந்துட்டேன். ஆமா சார். அப்புறம் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன் சார், ஆனால் ஆகல. நீங்க மட்டும் என்ன சார் பெரிய பரிகாரத்தை சொல்லி எனக்கு கல்யாணம் ஆயிட போது நீங்க உங்க கேள்வி மனசுக்குள்ள இருக்கலாம், அந்த கேள்வியை கொண்டு போய் உங்க பேஸ்கெட்ல போட்டுருங்க. ஓகேவா? ஓகே சார். இப்ப நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இரவு 8ல இருந்து 9 மணிக்குள்ள, சார் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே நைட் இரவு 8ல இருந்து 9 மணிக்குள்ள ஓகே. நீங்க உங்க வீட்டுல வந்து விளக்கேத்தி வச்சுட்டு சடையா எனுமால் சரணி எனுமால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவாரத்துல ஒரு பதிகம் இருக்குமா, இத வந்து நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணலாம். தேவாரம் போட்டு சடையா எனுமால் சரணி எனுமால் வரும், சடையா எனுமால் சரணி எனுமால் வரும். இந்த பதிகத்தை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. இல்லைன்னா நம்ம அலுவலகத்துக்கு தொடர்பு பண்ணி தீபா லட்சுமின்னு ஒரு மேடம் இருப்பாங்க, அவங்க கிட்ட வந்து எனக்கு நான் ஒரு கவர் அனுப்புறேன் மேடம், எனக்கு நீங்க அனுப்பிச்சு வைங்க மேடம்னு ஒரு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அவங்க ஒரு காப்பி அனுப்பிச்சு வைப்பாங்க உங்களுக்கு. இந்த பதிகத்தை டெய்லி படிங்க. அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த பதிகத்தை 8ல இருந்து 9க்குள்ள படிங்க. 2016 ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுமா. ஓகேங்களா? வாழ்த்துக்கள்மா. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப நம்மளுக்கு ஏற்படுற நோய்களுக்கெல்லாம் கிரகங்கள் ஒரு காரணமா அமையுமா சார்? கண்டிப்பாகம்மா, கண்டிப்பாக இருக்கு. அதாவது எல்லாமே அது கிரகங்கள் கிடையாது, மன அமைப்பு. அதாவது நோய்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அணுக்கள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ, ரத்தத்துல சில குறைபாடுகள் ஏற்பட்டாலோ வந்து நோய்கள் ஏற்படும். ஆனா முக்கியமா மன அமைப்பு கெட்டால் நோய்கள் உண்டாகும். மன அமைப்பு, அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கிளைம்ல கூட பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு கிளைம் கிடையாது, கிளைம் கொடுக்க மாட்டாங்க. அல்சர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து கிளைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ காலர் லைன்ல இருக்காங்க, இருந்தாலும் அதை சொல்லிடுறேன், ஏன்னா வந்து இந்த பிரேக் இருக்கு, கொடுக்க மாட்டாங்க. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு வந்து கிளைம் கிடையாதுன்னா, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறது வந்து காரணம் என்னன்னா வந்து நம்ம மன அமைப்பு. ஸோ உங்களுடைய மன அமைப்பு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறதோ, அந்த மன அமைப்பை பற்றி கடைசியில் ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன், அதை மட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாருமே சக்சஸ்ஃபுல் பர்சன் ஆயிடுவாங்க. வந்து அந்த மன அமைப்பு தெளிவா இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த விதமான நோய்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்மறை மன அமைப்பு தான் காரணம். இன்னைக்கு அல்சருக்கு பார்த்தாலும் சரி, டியோடினல் அல்சர், தைராய்டு, இது எல்லாமே எதிர்மறை மன அமைப்பு தான் காரணம். தொடர்ந்து பார்ப்போம். இந்த காலர் என்ன கேட்கறான்னு கேட்போம். சொல்லுங்க. வணக்கம். 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 பேர் சொல்லுங்க சார். சார் பேர் முருகன். முருகன். ராசி நட்சத்திரம், வயது? ராசி கும்பராசி, சதய நட்சத்திரம். வயது சொல்லிட்டு சட்ட பேசுங்க. சொல்லுங்க. வயசு என்ன? வயசு எந்த வருஷம் பிறந்தீங்க? என்ன 1971 சார். 71? ஆமாங்க சார். இதுவரை தொழில இருந்து ஸ்டடியா பண்ணலீங்களா? ஆமாங்க சார். தொழில் ஸ்டடியாவே இல்லை, இதுவரை ஸ்டடியா இல்லையா? ஆமாங்க சார். ஏதாவது பழைய சாமான்கள்லாம் வாங்கி வித்து பாத்தீங்களா? சார் நான் இரும்பு தொழில் தான் வச்சிருக்கேன். அப்படியா? சரியா? இல்ல சார், இரும்பு தொழில் செய்யுங்க, நல்ல தொழில் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பாடி பில்டப் பண்றீங்களா? ஆமாங்க சார், லாரி பாடி பில்டருங்க சார். சரியா? உங்களுக்கு தொழில் வரல, 2 மாசம் வந்தா 2 மாசம் வர மாட்டேங்குது இல்லையா? வரமாட்டேங்க சார். வருது சார், அது மீதி ஆக மாட்டேங்குது சார். உங்களுடைய கடை வாசல்ல ஒரு வேப்ப மரம் இருக்கா? என்னங்க சார்? உங்க கடைக்கு பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கா? வேப்ப மரம் இருக்கு இல்லைங்களா? சரி, ஓகே. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சரிங்க சார். ஒரு சங்கு, வலம்புரி சங்கு ஒண்ணு கிடைச்சா வாங்கிக்கங்க. சிம்பிளான சங்கு, ஒரிஜினல் சங்கு வேணுங்கிற அவசியம் இல்ல. வலம்புரி சங்கு? ஆமா, வாங்கி அந்த வேப்ப மரம் இருக்கு இல்லையா, உங்க கடவாசல வேப்ப மரம். ஆமாங்க சார். அது கீழே நல்லா ஒரு 1.5 அடிக்கு பள்ளம் தோண்டுங்க. சரிங்க சார். தோண்டி அதுல கொஞ்சம் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் தூள், சாதாரண மஞ்சள், சரிங்க சார், சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையும் அதுல போட்டு, சரிங்க சார், வலம்புரி சங்க வந்து அந்த கூம்பு இருக்குல்ல, அதோட கூர் இருக்குல்ல, வலம்புரி சங்கோட கூர் இருக்குல்ல, ஆமாங்க சார், அத வந்து வடக்கு நோக்கி வச்சு அந்த சங்க அந்த பள்ளத்துக்குள்ள வச்சு அந்த பள்ளத்தை மூடிடுங்க. சரிங்க சார். மூடிட்டு அப்புறம் வியாபாரத்தை பாருங்க, வியாபாரம் ஜோரா இருக்கும். சரிங்களா? அது வேப்ப மரம் பக்கத்துல வைக்கிறதாங்க சார்? வேப்ப மரத்துக்கு கீழே ஒண்ணுங்க, பரவாயில்ல, தப்பு இல்ல. சரிங்க சார். செய்யுங்க. ஏன்னா இது வேற ஒரு தோஷம் இருக்கு உங்க இடத்துல.
சரிங்க இப்ப சார். கிளீனா தெரியுது நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு டெம்பரவரி பரிகாரம் இது. ஒரு 7-8 மாசத்துக்கு பிசினஸ் நல்லா இருக்கும். அப்புறம் யாராவது கூப்பிட்டு கடை கூப்பிட்டு பார்த்து சரி பண்ணிக்கங்க. வாழ்த்துக்கள். அது சார், அது பாடி பில்டர் நேம் சப்தகிரி பாடி பில்டர்னு வச்சிருக்கோங்க சார். அது பேர் செக் பண்ணிக்கலாம். நீங்க செக் பண்ணுவோம், பேரை செக் பண்ணி பார்த்து சரி பண்ணலாம். சரிங்க சார். சப்தகிரிங்கிறது சரியா வராது. 3 மாசம் நல்லா இருக்கும், 3 மாசம் நல்லா இருக்காது. சரிங்க நான் இப்ப சார். வந்து இறை உத்தரவுனால உங்களுக்கு அந்த பரிகாரத்தை சொல்றேன். சரிங்களா? நன்றி நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல நோய்களுக்கான காரணங்கள் கிரகங்கள் தான் சொன்னீங்க. அதை பத்தியும் பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். பேர் சொல்லுங்க. என்னுடைய பேர் ராஜேந்திரன் மேடம். ஓகே. ராசி நட்சத்திரம் என்ன வயது பேரு? ராஜேந்திரன். ராஜேந்திரன். கல்யாணத்தை பத்தி கேக்குறாரு, சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் வயது ராஜேந்திரன் மேசராசி அஸ்வின் நட்சத்திரம். வயது சொல்லிட்டு சட்ட பேசுங்க. மேசராசி அஸ்வின் நட்சத்திரம். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க சார். சட்ட பேசுங்க. அதான் மேசராசி அஸ்வின் நட்சத்திரம். 57 வயசு சார். 27 வயசு. ஓகே. சட்ட பேசுங்க. என்ன நான் வந்து எனக்கு ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். ப்ரமோஷன். ப்ரமோஷனுக்காக கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு சார். செப்பாச்சுங்க. 88 சார். எவ்வளவு? 88, 1988. 88. கல்யாணம் நடந்ததா? கல்யாணம் நடந்தது. பேத்தி எனக்கு 6 வயசுல இருக்கு சார். பேத்தி இருக்கா? தெளிவா சொல்லுங்க. ஏஜ் வருஷம் சொன்னது தப்பு. அப்படி ஆமா, வருஷம் என்ன ஆமா. வருஷம் சொன்னீங்க? சார் நான் வந்து மேசராசி அஸ்வின் நட்சத்திரம் சார். பிறந்தது வந்து 1958. 58. ஆமா ஆமா ஆமா. கணக்கு தப்பு. சரி, ஓகே. 58 ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றீங்களா? ப்ரமோஷன் வாங்கிட்டு ரிட்டையர் ஆகணுங்கிறது உங்களுடைய எண்ணம். ஆமா சார். சரிங்களா நான் சொல்றது? சார் சொல்லுங்க சார். சரி, நீங்களே ப்ரமோஷன் வாங்கிட்டு ரிட்டையர் ஆகணுங்கிறது உங்களுடைய எண்ணம். ஆமா சார். ஆமா சரி, சார். இப்ப ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குங்க. சரி சார். நீங்க பழைய உங்களுடைய கணக்கு வழக்குல வந்து ஏதாவது ஒரு சின்ன சிக்கலை கொண்டு வருவாங்க இப்ப ரிட்டையர் ஆகும்போது. சரி சார். அது கொண்டு வருவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரமோஷன் வந்து நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கையில மலையேந்தன் ஆஞ்சநேயருக்கு சார். கையில மலையேந்தன் ஆஞ்சநேயர். சரி சார். அவரே டிவி வால்யூம் வச்சுனாலும் கேட்க ஆமா. முடியும். கையில மலையேந்தன் ஆஞ்சநேயருக்கு 7 to 8 நைட்டு 7ல இருந்து 8 மணிக்குள்ள அந்த கையில மலையேந்தன் ஆஞ்சநேயர் கொஞ்சம் வெண்ணெய் சாத்துங்க. நான் லைனை கட் பண்ணிட்டு உங்களோட பேச்சு கேட்கிறேன் சார். நிச்சயமா நிச்சயமா. கையில மலையேந்தின ஆஞ்சருக்கு 7ல இருந்து 8 மணிக்குள்ள விளக்கேத்தணும். வெண்ணெய் சாதம். அவர் அந்த டிவி வால்யூம் கேட்க முடியாது. அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு அவரு. ஆமா. லேட்டா அவரெல்லாம் பிக்கப் ஆல. நீங்க வந்து ராஜேந்திரன் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க அந்த பிறந்த தேதி தப்பா சொல்லும் போது அந்த தப்பானது வருது. இரவு வந்து 7ல இருந்து 8 மணிக்குள்ள, செவ்வாய்க்கிழமை மணிக்கு 7ல இருந்து 8 மணிக்குள்ள கையில மலையேந்திரன் ஆஞ்சநேயர் கொஞ்சம் வெண்ணெய் சாத்துங்க. ப்ரமோஷன் கிடைக்கும். தொடர்ந்து சாத்திக்கிட்டே வாங்க, உங்களுக்கு வர சிக்கல் போங்க. ஏன்னா இவருடைய அமைப்புப்படி இவர் கேட்ட கேள்வி கேட்ட நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து ப்ரமோஷன் வந்துரும். ஆனா வந்து ரிட்டையர்மெண்ட்ல வந்து ஃபுல்லா பெனிஃபிட்ஸ் கிடைக்காம சிக்கல் வந்துரும் இவருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இவருக்கு கோரி போட்டு நிறுத்திடுவாங்க அந்த ப்ரமோஷனை, அந்த பெனிஃபிட்ஸை நிறுத்திடுவாங்க. ஸோ விடாம கையில மலையேந்திரன் ஆஞ்சநேயருக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 8ல இருந்து 9 மணிக்குள்ள ஒரு கொஞ்சம் வெண்ணெய் சாத்திக்கிட்டே வந்தாருன்னா சஞ்சீவி ஆஞ்சநேயர்னு பேரு. இந்த ப்ராப்ளம் இருக்கு சால்வ் ஆகும். இன்றைய நிகழ்ச்சி மூலமாக நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் சார். தொடர்ந்து நம்ம அவங்க கிட்ட பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. நாங்க நாமக்கல்ல இருந்து எம்எஸ் மணி பேசுறேங்க. எம்எஸ் மணி. ஆமாங்க, எம்எஸ் மணிங்க. சொல்லுங்க. ராசி நட்சத்திரம் சொல்லிடுங்க சார். ஹலோ. சொல்லுங்க, நீங்க பேசுங்க. டிவியை பார்க்காதீங்க. கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணிட்டு என்கிட்ட பேசுறீங்க. நீங்க ஃப்ரீயா உங்க கேள்வியை கேட்கலாம். சரிங்க சார். சரிங்க சார். அப்ப ராசி நட்சத்திரம் வயது சட்ட சொல்லுங்க. அதாவதுங்க, என்னுடைய பிறந்த தேதி வந்துங்க 1952ங்க. 52. ஆமாங்க. ஓகே. ராசி நட்சத்திரம் என்ன? இல்லைங்க, தமிழ் மாசத்து ஐப்பசி மாசம் 13ஆம் தேதி சனிக்கிழமைங்க. ராசி தனுசு, நட்சத்திரம் மூலம். மூல நட்சத்திரமா? ஆமாங்க சார். சரி, என்ன கேள்வி உங்களுக்கு சொல்லுங்க. ஹெல்த் கொஞ்சம் இப்போ ட்ரபிள் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவதுங்க, இல்ல ஹெல்த் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. தொழில் தான் நல்லா கரெக்டா அமைய மாட்டேங்க சார். சரி, இதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது இறைச்சி சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணீங்களா? எதுவும்? அதான் வியாபாரம் தானுங்க. இந்த பாலித்தீன் கவர்ல பிரிண்டிங் போன கம்பெனி தான் இருந்தேங்க. என்ன சொன்னீங்க? பாலித்தீன் கவர்ல பிரிண்டிங், இந்த ஜவுளி கலர் பேக் எல்லாம் கொடுக்குறாங்களே. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணிட்டு இருந்தேங்க. நான் நிறைய தொழில் செஞ்சேங்க. சரி. ஒன்றும் சரியாம அமையலைங்க. இப்ப அந்த பாலித்தீன் கவர், அது இந்த பேப்பர் ரோல் கம்பெனியில் இருக்கிறேங்க. ஆமா, இப்ப நீங்க கடன்லாம் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் வாங்க முடியாது உங்களால. அந்த மாதிரி டைம் ஆச்சு அது.
என்னங்க? கடன் கொடுத்தா வாங்க முடியாது, கடனுக்கு வியாபாரம் பண்ணீங்கன்னா சரியா வராது. நீங்க என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு இறைச்சி சம்பந்தப்பட்ட வியாபாரம் தொடங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படிங்களா? அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடும். என்ன காரணம்னா, இப்ப நீங்க பாலிதீன் கவர்லாம் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, ஆமாங்க. கடன் கொடுத்தீங்கன்னா வராது, வசூல் ஆகாது உங்களுக்கு கரெக்டா, இல்லைன்னா தப்பு வந்துடும், ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க ஆமாங்க, அப்படித்தான் ஆயிடுச்சு. அதனால நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இறைச்சி சம்பந்தப்பட்ட வியாபாரம் தொடங்குங்க. ஏதாவது கோழி கீழே இந்த கடை அது மாதிரி வச்சீங்கன்னா அவருக்கு MS மணிக்கு வந்து சரியா வந்துருங்க. அவர் கொஞ்சம் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த ஆகஸ்ட் 21க்கு மேல ஹெல்த்ல கொஞ்சம் வலது முட்டி, வலது கை, ரைட் ஹேண்டு, மணிக்கட்டு, இந்த இடங்கள்லாம் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. பாத்ரூம் போகும்போது வரும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமா போய்வாங்க, ஏன்னா வலிக்கு விழுகிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரச மரத்தடி கீழே ஒரு விநாயகர் இருப்பாருங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விநாயகருக்கு வந்து தேய்பிறை சப்தமி திதி அன்னைக்கு ஒரு 3 மண்ணகல்ல நெய் விட்டு தீபம் ஏத்துங்க. தேய்பிறை சப்தமி திதி அன்னைக்கு 3 மண்ணகல் நெய் விட்டு தீபம் ஏத்திட்டு இறைச்சி சம்பந்தப்பட்ட வியாபாரம் தொடங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். மணி சார் சொன்ன தகவல் கேட்டிருப்பீங்க, நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. இல்லை மேடம், என் பேர் கோபி மேம். கோபிநாத் சார், உங்களுடைய ராசி நட்சத்திரம், வயது சொல்லுங்க. என்னோட ராசி வந்து கடகராசி, ஆயுள் நட்சத்திரம். வயது 27. சேராபத்து 2/3/88. 88. சார்ட்ட பேசுங்க. சார் சொல்லுங்க சார், உங்க கேள்வி சார், இப்போ ரீசெண்டா தான் சார் நான் வந்து ஒரு 3 மாசமா தான் புது ஜாப்ல போயிருக்கேன். என்ன ஜாப்? புது ஜாப்ல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு கம்பெனில, BPO கம்பெனில. ஆனா இப்ப அதை விட்டுட்டு வரணும்னு தோணுமே உங்களுக்கு? புரியல சார். அதை விட்டுட்டு வரணும்னு தோணுமே? இல்ல அது என்னன்னு தெரியல. நான் ஒரு எதிர்பார்த்த சம்பளத்துல போகணும் அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த எதிர்பார்த்த சம்பளம் அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நைட் ஷிஃப்ட் நான் போறதுனாலதான் எனக்கு அந்த சம்பளம் வருது. அதான் புரியுதுங்க, அதை விட்டுட்டு வரலாம்னு தோணும். அந்த மனசுல வந்து பிடிக்கல அந்த ப்ராசஸ். ஆமா, பிடிக்க மாட்டேங்குது. அது ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஜாப் வேணும் இல்லைங்களா? உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஜாப் வேணும். அப்படியா சார்? இல்ல எப்படி சார், இந்த கம்பெனியை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போயிருக்கேன் சார். நான் சரி பரவாயில்ல, நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இந்த டிசம்பர் வரல இந்த கம்பெனில இருங்க. புரியல சார். இந்த வரக்கூடிய டிசம்பர், அதாவது 2015 டிசம்பர் 17ஆம் தேதி வரையிலும் ஓகே இந்த கம்பெனில இருங்க. ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வேற கம்பெனி, நல்ல கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும், மாறிடுங்க. இப்ப இருக்கிறதே நான் ரொம்ப 10-15 ரூபா அட்டன் பண்ணிருக்கேன் நான் TCSல. எனக்கு விட்டு வர்றதுக்கு ஒரு மனசு இல்ல. அதாங்க நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்க. டிசம்பர் 17ஆம் தேதி வரை இந்த கம்பெனி நீங்க ஃப்ரீயா இருங்க. அதெல்லாம் மாற்றக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வேணாம், பேசாம இருங்க நீங்க. ஓகே சார். டிசம்பர் 17க்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இப்ப உங்களுக்கு தெரியாது நான் சொல்றது. இப்ப நீங்க 6 மாசம் முன்னாடி நினைச்சீங்களா அந்த கம்பெனி கிடைக்கும்னு? இல்ல, நினைச்சிருக்க மாட்டாரு. அதாவது ஏத்துக்கிற மனோபாவம் இல்ல. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி கிடைக்கிறது கஷ்டம், ஆனா அந்த கம்பெனி விட்டு கைவிட்டு போயிடக்கூடாது, ஆனா பிரச்சனை இருக்கக்கூடாது, இதுக்கு வந்து ஏதாவது வழி சொல்லுவாங்க. அப்ப என்ன, ஜோதிடம் உங்களுக்கு பொய்த்து விடும். அப்ப ஜோசியர் என்ன செய்யல, பாக்குறவரு ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த மாசம் இந்த கம்பெனி உங்களுக்கு டாக்ஸ் இருக்கான்னு சொல்லி சமாதானமா அனுப்பிச்சிடுவார். இதெல்லாம் எப்படின்னா, ஜோதிடங்கிறது வெட்டு 1 துண்டு 2ன்னு கேட்கணும். கேட்டு அதுக்கு என்ன பரிகாரம், என்ன செய்யலாம், எப்படி இதுல இருந்து வெளில வரலாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் சூட்சமம், அருமையான சூட்சமங்கள்லாம் இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் 99% இருக்குமா? முதுமையை குறைக்க முடியுமா? நீங்க திடீர்னு வந்து 60 வயசு பையனுக்கு ஒரு மனிதனை பையன் வச்சுக்கணுமா ஜாலிக்காக? 60 வயசு பையனுக்கு கொண்டு 25 வயசு ஆகனா முடியுமா? அது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுனா இருக்கு. நீங்க பிரச்சனையை நீங்கள் உருவாக்கினால், இல்ல பிரச்சனை உருவானால் அதுக்கு தீர்வு உண்டு. நீங்க உருவாக்குறதை விட, நீங்க உருவாக்குறது எப்படி பிரச்சனை உருவாக்குறீங்களோ அதுக்கு தகுந்த தீர்வு அதுல இருக்கு. உருவான பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு, இல்லாமல்லாம் இல்லை. நீங்க வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து 100% ஒத்துழைத்தால், 100% நம்பிக்கையோடு செயல்பட்டால், நீங்க வந்து கண்டிப்பா கேன்சரையும் குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத உண்மை. கேன்சருடைய தன்மை எவ்வளவு வளர்ந்திருக்கு, எவ்வளவு இருக்கு, அதை பொறுத்து குணப்படுத்தக்கூடிய தன்மையும் கூடும் குறையும், அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பாக முடியும், முடியாமலாம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய மன அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. நான் இன்னைக்கு சமீப ஒரு நாள் என்ன பண்ணேன், நல்லா தியானம்லாம் பண்ணி முடிச்சு திருச்சியில வாக்கிங் போயிட்டே இருந்தேன். அப்போ ஒரு கடைக்கு போனேன். தினமலர் பத்திரிக்கை இருக்கான்னு கேட்டேன். அந்த கடைக்காரர் சொன்னார், இல்லை சார் தினமலர் இன்னைக்கு வாங்கலை. ஏங்க இன்னைக்கு வரலன்னாரு. ஏன் வரலன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இன்னைக்கு நான் கடை திறப்பனா மாட்டேன்னு எனக்கு சந்தேகமா இருந்ததுங்க, அதனால வரல. ஏங்க திறக்க மாட்டீங்க, பத்திரிக்கை விற்கிறீங்க, எல்லாம் விற்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இன்னைக்கு வந்து சூப்பர் சிங்கர் இருக்கு சார், இதில் நான் அதை பார்க்கறதுக்கு போயிடுவேன் சார். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து பேப்பர் விற்கணுங்கிற எண்ணமே இல்லை. எங்கேருந்து இதை இதுக்காக நான் என் வியாபாரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணேன். நான் உங்களை என்ஜாய் பண்ண வேண்டாம்னு சொல்லவே இல்லை. உங்ககிட்ட நிறைய தப்பு இருக்கும், நீங்கள் அது ஒரு கவுன்சிலிங் எடுத்து அந்த தப்பை சரி பண்ணீங்கன்னாவே சரியாயிடும்.
இப்போ எங்கிட்ட ஒரு பையன் வந்தான் சொன்னான் சார் நான் வந்து ஃபால்ஸ் சீலிங் பண்ணுவேன் சார் எனக்கு வியாபாரமே வர மாட்டேங்கிறேன் இதுவரை என்னையா பண்ணேன்னு கேட்டேன் நான் ஒன்றுமே பண்ணல சார் ஏதாவது வந்தால் ஒர்க் வந்தால் பண்ணுவேன் 2000 விசிட்டிங் ரெடி ஒருத்தர் விடாமல் கொடு யாருக்கு ஃபால்ஸ் சீலிங் தேவைப்படும் நீ விசிட்டிங் கார்டை கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு அடிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான் ஒர்க்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு எங்கிட்டே கொண்டாந்து செவர்லெட் க்ரூஸ் கார் வாங்கினேன் சார் சாவியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க சார்னா அப்போ என்னன்னா பல விஷயங்கள் ஜோதிட ரீதியாக நடந்தாலும் அதை ஜெயிக்க முடியுமா முடியும் அதுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஜாதகம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இதான் என் ஒரு ரிப்போர்ட் இங்கே தான் நீ தப்பு பண்ணுற இதை சரி பண்ணு சரியாயிடும் அப்படின்னு சொல்யூஷன் அதுக்கான என்ன வழிமுறைகள் இப்போ நீங்கள் மழை பெஞ்சா கொடை பரிகாரம் மழை பெஞ்சா வந்து ஒரு ஷெல்டர் வந்து பரிகாரம் குளிர் அடிச்சா வந்து உங்களுக்கு வந்து ஒரு போர்வை போத்திக்கிறது பரிகாரம் வெயில் கொளுத்துச்சுன்னா ஏசி வந்து பரிகாரம் ஏர் கண்டிஷன் பரிகாரம் ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் இருக்கிறது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கிறதுக்கான சூட்சமங்கள் சரியான நபர் அதை சரியா சொல்லணும் அதான் முக்கியமானது இன்னொரு நேரம் இருக்காங்க சார் வணக்கம் 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 பேர் சொல்லுங்கம்மா என் பேர் கோமதி கோமதிமா ராசி நட்சத்திரம் வயது சொல்லுங்க என் பையனுக்கு கேட்கணும் சொல்லுங்க பையன் பேர் ராசி நட்சத்திரம் பையன் பேர் ராம்குமார் பாரதி ராம்குமார் பாரதி ராசி நட்சத்திரம்மா ராசி வந்து மீன ராசி நட்சத்திரம் பூரட்டாதி வயது வயசு 24 சட்ட பேசுங்க சொல்லுங்கம்மா எந்த ஊர்ல இருக்கீங்கம்மா நான் சென்னையில தான் இருக்கேன் சென்னையில தான் இருக்கீங்களா ஒரே பையனாமா உங்களுக்கு ஆமா ஆமா ஒரே பையன் அவரோட கொஞ்சம் போராடிட்டு இருக்கீங்க நீங்க இப்ப ஆமா ரொம்ப அந்த போராட்டத்துல இருந்து தீர்வு வரணும் அது காரணம் சின்ன வயசுல நீங்க கொண்டு போன ஸ்டைல் கொஞ்சம் தவறான ஸ்டைல் அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கரெக்டா இல்லைங்களா ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப வந்து அவர் ஒரு கட்டுக்குள் வரமாட்டார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அமைப்பு அப்படி இருக்குதுமா சரி நீங்க நிறைய வழிபாடுகள்லாம் பண்றீங்க நிறைய வந்து பிரார்த்தனைகள்லாம் பண்றீங்க நிறைய மந்திரங்கள்லாம் நீங்க படிக்கிறீங்க எல்லாம் செய்யறீங்க அவ்வளவு தூரம் எல்லாமே பாசிட்டிவா தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு நீங்க நினைச்ச மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்குது சரி சரிம்மா சரி இப்ப உங்களுக்கு என்ன வந்து இதுல இருந்து ரிலீவ் வேணும் சொல்லுங்க உங்க கேள்வி சொல்லுங்க அவன் வந்து கோவப்படுறான் ரொம்ப டென்ஷன் கோவம் டிப்ரெஷன் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் அதனால நிறைய அவரு நினைச்சதெல்லாம் நடக்கணும் அதாவதுமா எடுத்த உடனே யாரும் முதலாளியா உட்கார முடியாதுமா அத அவர் எதிர்பார்ப்பார் ரொம்ப அவரு சரிங்களா நீங்க வளர்த்து கொண்டு போன ஸ்டைல் அப்படி நான் என்ன சொல்ல வரேன் நீங்க அவரோட சேர்ந்து போராடாம 1 வருஷம் 2 வருஷம் அவர் போக்குல விடுங்க விட்டீங்கன்னா அவரே போய் முட்டி மோதி பார்த்து சரியா ஒரு ஸ்டடியா வந்துருவாரு அப்பப்போ உங்களை டென்ஷன் பண்ணுவாரு அந்த டென்ஷனை சட்டை பண்ணாம விடுங்க அவர் நல்லா வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் நீங்க விட்டாதான் சரியா வரும் ஒண்ணு சரிங்களா பிசினஸ் விட ஒரு வேலைக்கு போயிடுறதா பெட்டரமா ஒரு 33 வயசுக்கு அப்புறம் தான் பிசினஸ் பண்ண முடியும் அவர் இப்ப துடிப்பாருமா நான் பெரிய லெவலுக்கு போயிடுறேன்னு துடிப்பாரு இப்போதைக்கு போக முடியாம அந்த பக்குவம் அவர்கிட்ட இருக்காது எதனாலும் பெரிய அளவுலதான் கனவு காணும் அதான் புரியுது எனக்கு நீங்க சொல்லும் போது அது கேட்கும் போதே எனக்கு அது வந்து தெரியுதுமா அதனாலதான் சொன்னேன் எடுத்தோன்னு முதல்ல உட்கார முடியாதுமான்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட சரிங்களா நீங்க என்ன பண்ணுங்கம்மா இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா நீங்க வழக்கமா ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த கோயில்ல ஒரு வித்தியாசமான ஒரு கடவுளுடைய சிலை பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க அது என்ன சுவாமிமா அது சொல்லுங்க பைரவர் தான் பண்ணிருக்காங்க வேற ஏதாவது ஒண்ணு இருக்குமா கண்டிப்பா கொஞ்சம் இன்னைக்கு போய் பாருங்கம்மா நீங்க போய் பாருங்க கொஞ்சம் யாருமே கவனிக்காத ஒரு சிலை இங்க பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க நீங்க விநாயகர் பைரவர்லாம் இப்ப எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு காலத்துல பைரவர் யாரும் கவனிக்கிறதுல இப்ப எல்லாம் பைரவர் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுவாமிகள் இருப்பாங்க இருக்காங்களாமா இருக்காரு ஆஞ்சநேயர் இருக்காரு சிவன் இருக்காரு அதுக்குள்ள நான் பாருங்க ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கடவுள் வந்து கண்ணுக்கு தெரியாது எனக்கு பேர் சொல்ல எனக்கு தெரியல எனக்கு இன்னும் அது கரெக்டா எனக்கு கேட்ச் ஆகலமா அது ரிசீவ் ஆகல எனக்கு டிஃபரெண்டா இருக்காரு நீங்க வேணா அப்புறமா போன் பண்ணி அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டா ஒரு கடவுள் இருக்காருங்கன்னு சொல்லுங்க ஒரு வீரபத்திரர் மாதிரி இருக்காருங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுங்க குலதெய்வம் வீரபத்திரர் வீரபத்திரர் குலதெய்வம் அங்க இருக்காரா பாருங்கம்மா அந்த கோயில வீரபத்திரர் இருந்தாருன்னா பௌர்ணமி என்னைக்கு அவருக்கு வெத்தலை மாலை சாத்துக்கம்மா அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க என்ன பண்ணுங்க நேர செங்கல்பட்டு பக்கத்துல அகோர வீரபத்திர சுவாமின்னு ஒருத்தர் இருக்கிறார் வீரபத்திரர் தெரியுமா செங்கல்பட்டு பக்கத்துல அந்த சிங்கப்பெருமாள் கோயில இருந்து கொஞ்சம் உள்ள போகணும் பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு அவருக்கு வெத்தலை மாலை சாத்துங்க இந்த பையன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகி ஒரு பொறுப்புக்கு வந்துருவார்
சரி சார். சரிங்களா? நன்றி ஒளிநிலையத்துக்கு. நான் இப்ப கேட்க போறது ஒரு பொதுவான கருத்து. ஏன்னா வழிகாட்டிகள் உங்களை மாதிரி ஒரு வழிகாட்டிகள் தான் தேவை. இப்ப இவங்கள்ட்டே நீங்க சொன்னீங்க அந்த குழந்தையை சரிவர நீங்க சின்ன வயதுல இருந்து வளர்க்கல. பெற்றோரா குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அந்த எந்த முறைப்படி? கண்டிப்பாம்மா. இப்ப பாருங்கம்மா, ஒரு குட்டி குழந்தைய, ஒரு 4 வயசு குழந்தைய அப்பா அம்மா 2 பேரும் கைப்பிடிச்சு கூட்டு போறாங்க. திடீர்னு ஒரு சைக்கிள் குறுக்குல வருது. இந்த குழந்தை என்ன பண்ணும்னா, அப்பாவை நம்பினா அப்பா கையை பிடிச்சி அப்பா சைடு ஓடி போயிடும், அம்மாவை நம்பினா அம்மா சைடு பிடிச்சி ஓடி போயிடும். கரெக்டுங்களா நான் சொல்றது? இப்படித்தான் அந்த குழந்தையோட மன அமைப்பு. யார் அது நம்புதோ அவங்க சொல்றதை கேட்டு அது இப்படித்தான் நடக்கும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பையங்கும் போது என்ன கிடைச்சாலும் கொடுத்து கொடுத்து கொடுத்து, ஓகே ஏதோ ஒரு பிரேக் வரப்போகுது, பிரேக் சொல்லிடுங்க சார். அதாவது வந்து எல்லாத்தையும் கொடுத்து ஃபீடப் பண்ணி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அதை ஒரு சோம்பேறியா அவங்க ஆக்கிடுறாங்க. அது விஷயங்களை வந்து கருத்துக்களை எடுத்து சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கருத்துக்களை எடுத்து இவங்க சொல்றது இல்லை. நீங்க வந்து கஷ்டப்படுற குடும்பத்துல ஒரு குழந்தை எப்படி பெருசா பெரிய ஃபிக்ஸ் போகுது. இவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒரே பையன் 2 பையனா இருந்தாதான் ஒரு பையனா அப்படி எல்லா ஃபீடிங்கும் அவங்க கொடுத்துட்றாங்க. எல்லாம் கொடுத்தது வேணுங்கிறதெல்லாம் செய்யும்போது அது என்ன பண்ணுது, நமக்கு எல்லாமே கிடைக்குங்கிற மன அமைப்பிலே வளர்ந்து வரும்போது ஒரு போராட்டத்தை சந்திக்கிற திறன் அதுக்கிட்ட இல்லாமல் போயிடுது. ஸோ குழந்தைங்களை வளர்க்குற முறை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான முறை. நீங்கள் 10th மார்க் வாங்கினா போதும்னு நினைக்கிறாங்க, +2 மார்க் வாங்கினா போதும்னு நினைக்கிறாங்க. அது வந்து சக்ஸஸா? ஒரு வெற்றிங்கிறது தற்காலிகமானது, ஒரு தோல்விங்கிறது தற்காலிகமானது. வெற்றியை ஹேண்டில் பண்ண நிறைய பேர் தெரியல. இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் இன்னைக்கு வெற்றியை ஹேண்டில் பண்ண தெரியல. இன்னைக்கு ஒரு பெரிய பாடகர் வெற்றி ஹேண்டில் பண்ண தெரியல. ஒரு பெரிய நடிகர் வெற்றி ஹேண்டில் பண்ண தெரியல. அந்த ஹேண்டிலிங் எப்படி தெரியல. வெற்றி வந்தாலும் இனிமேல் நம்ம தொடர்ந்து சக்ஸஸ் நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல படங்கள் நடிச்சு சக்ஸஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காருன்னா, இன்னைக்கு இருக்கார் ஒருத்தர், நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் வந்து வெற்றியை ஹேண்டில் பண்றாரு அழகா. அந்த அவர்கிட்ட மமதைங்கிறதே வரல, அந்த அகம்பாவங்கிறதே வரல, ஒண்ணுமே இல்லாம தொடர்ந்து படங்களை சக்ஸஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அந்த நிதானம். நீங்க இந்த வெற்றி கிடைச்ச உடனே இதான் நிரந்தர வெற்றின்னு நினைக்க கூடாது. இன்னைக்கு ஒருத்தர் பார்த்து, சார் உங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான்னு வைங்க, உடனே என் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் இனிமே இப்படித்தான் அப்படின்னு நினைச்சேன்னா அது அங்க அடி விழுக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏன் அடி விழுகணும், யாரும் அடிக்கிறது இல்லை, நானே என்னைய அடிச்சுக்கிறது, நானே என்னைய அடிச்சுக்கிறது. அதனால இதுல நிதானம் வரணும் கண்டிப்பா. தகவல் சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு நேர் பார்த்து நம்ம தொடரலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஓகே சார், நீங்க மன அமைப்பு பத்தி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இருந்தீங்க. நமது நிகழ்ச்சி முடிவடையும் போது நீங்க அதை ஒரு குறிப்பா சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க. மன அமைப்பை நம்ம எப்படி வச்சுக்கணும்? அதாவது பாசிட்டிவா வச்சுக்கணும். பாசிட்டிவ்ல பாசிட்டிவ், பாசிட்டிவ்ல நெகட்டிவ், நெகட்டிவ்ல நெகட்டிவ்ல பாசிட்டிவ், நெகட்டிவ்ல நெகட்டிவ். 4 விதமான மன அமைப்புகள் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்ல பாசிட்டிவ் அதை பத்தி கூட சொல்லலாம், மற்றதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு வந்து ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட போறீங்க அப்படின்னா, நான் வந்து 10th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் வாங்கி நிறைய மார்க் வாங்கி நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நிகழ்காலத்தில் வேண்டிக்கிறது தப்பே இல்லை. இதே நான் ஃபெயில் ஆகக்கூடாது, நான் வந்து மார்க் கம்மியாக வாங்கினா எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் மார்க் நிறையா வாங்கணும், என் பொண்ணு ஓடி போயிடக்கூடாது, என் பொண்ணு யாரையும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு வேண்டிக்க கூடாது, இது நெகட்டிவ். நீங்கள் எப்போ கூடாதுன்னு வேண்டிக்கிறீங்களோ பிரபஞ்சத்தோட சக்தி என்னன்னா, நீங்க வந்து ஆரம்பிக்கும் போதே இது உங்களுக்கு பிடிக்குமாக்கும். சிலர்லாம் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க, எனக்கு வந்துங்க எந்த டிசீஸும் வராதுங்க, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேங்க. நைட்டு பார்த்தா அவருக்கு ஏதாவது நோய் வந்துடும். காரணம் என்னன்னா, அது பிரபஞ்சத்துல சொல்லும் போதே அதுக்கு வந்து கூடாதுங்கிறதே தெரியாது, நீங்க கேட்டா அது ஆமான்றோம். ஒரு நேயர் பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம், என் பேர் எம் சேஷாத்ரி, நான் தண்டையார்பேட்டையில இருந்து பேசுறேன். ராசி நட்சத்திரம் வயது சொல்லிட்டு சட்ட பேசுங்க. வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம் ஐயா, வந்து எங்க மாமாவுக்கு தாங்க நான் கேட்க போறேன். எங்க மாமா பேர் வந்து RS திலீப் பாபுங்க. சரி. அவரோட ராசி வந்து கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரங்களா ஐயா. இப்ப நிலைமை சரியில்லாம இருக்காருங்களா ஐயா? சொல்லுங்க ஐயா. அவர் நிலைமை அவரோட நிலைமை இப்ப சரியில்லாம இருக்கா? ஆமாங்க ஐயா, நிலைமை சரியில்லாம தான் இருக்கு. பழக்க வழக்கம் சரியில்லை. ஆமாங்க ஐயா. ஓவரா முழுகி போயிருக்கிறாரா? ஆமாங்க ஐயா, கொஞ்சம் பழக்கலாம் அப்படிதாங்க வச்சிருக்காரு. என்ன உங்க கேள்வி சொல்லுங்க ஐயா. இது மாதிரி மாமா வந்து 15 வருஷம் ஆகுதுங்க பிசினஸுக்கு போயிட்டு. 4 பிசினஸ் முடிச்சிருக்காருங்க. ஆனா இது வரைக்கும் ஒரு பிசினஸ்ல கூட இருந்து காசு வரலங்கய்யா. எனக்கு காசு வந்துச்சு, ஆனா கூப்பிட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. சரி, இது எப்ப இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நீங்க தான் சொல்லணும். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவில், மாரியம்மனா ஆதி துலுக்கானத்தம்மன் நாகாத்தம்மன் இது கோயில் இருக்கா பக்கத்துல? இருக்குங்க, துர்காதேவி கோயில் இருக்குங்க. அந்த கோவில்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா, தேய்பிறை சப்தமி திதி அன்னைக்கு, சப்தமி திதிங்களா? தேய்பிறை சப்தமி திதி அன்னைக்கு ஒரு 11 தேங்காய் எடுத்து
சரிங்க ஐயா. 11 தேங்காயும் உடைச்சு அதுல எல்லாத்துலயும் நெய் விட்டு தீபம் போடுங்க. சரிங்க ஐயா. கோயிலுக்கு வெளிப்பக்கமா போடுங்க தீபத்தை. சரிங்க ஐயா. போட்டுட்டு அன்னைக்கு யாராவது ஒரு 6 பேருக்கு தயிர் சாதமும் சரிங்க ஐயா. ஒரு 3 நாய்களுக்கு வந்து உணவும் கொடுங்க. அந்த நாயில வந்து கருப்பு நிறம் இருந்தா ரொம்ப விசேஷம். சரிங்க ஐயா. உங்களுக்கு அந்த பணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிசினஸ் முடிஞ்சு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கும் தெரியுங்க. சொல்லுங்க. எம் சேஷாத்ரி, கடகராசி, பூசம் நட்சத்திரங்க. வேலையே ஸ்டடி இல்லாம இருப்பீங்க. ஆமா, வேலையே ஸ்டடி இல்லாம இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமைக்கு தட்சிணாமூர்த்திக்கு 7ல இருந்து 8 மணிக்குள்ள நைட்டு, 8ல இருந்து 9 மணிக்குள்ள நைட்டு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டடியான லைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நன்றி. உங்களின் நிலைப்புக்கு நிகழ்ச்சி முடிவடையும் தருணம் வந்தாச்சு சார். அந்த கூடாதுன்ற வார்த்தை மட்டும் நம்ம பிரபஞ்சத்தில் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கோட குறிப்பு என்னன்னா, மெயினா கூடாது, நடக்காது, வராது, போகாது. நீங்க கூட சொல்லுங்க, நான் அடிக்கடி சொன்னேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன். இது சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? இதை டெய்லி சொல்லி பாருங்க. இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகம். மனநிலையை உற்சாகமாக உணர்வுபூர்வமாக வைத்துக் கொள்ளும். வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். வெற்றி தொட்டுவிடும் தூரத்திலே. நன்றி சார். இந்த நிகழ்ச்சியை அருமையான முறையில கலந்து சேர்ப்பித்த உங்களுக்கு. என்ன நேர்களே, சொன்ன மாதிரியே நான் ஆரோக்கியமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், உற்சாகமா இருக்கேன்ற இந்த வார்த்தையில சொல்லிக்கொண்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.